அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனியரசானை, பொழுதெல்லாம் எனது பேரொருளின் நெறியிலே நாட்டம், கரும யோகத்தில் நிலைத்திடுதல் என்றுவே அருளாய், குடிகுணம் ஏது நிலதாய், அனைத்தாய், குலவிற்கு அனுப்பாடுவது. 87வது 86வது கட்டியிருக்கிறோம். 57வது கட்டியிருக்கிறோம். ஒரு இடத்தில் பூர்த்தி செய்து ஒரு வருஷத்தை பூர்த்தி செய்து அடுத்த சாதனை தொடங்கி இருக்கிறோம். பெரிய சமாச்சாரம் என்னன்னாக்கா, பாலகாண்டத்தை முடிக்க நமக்கு 25 அமர்வுகள் தேவைப்படும். பாக்கி 30 அமர்வுகளில் நம்ம ரெண்டு காண்டத்தை முடிப்போம். 2 காண்டத்தை முடிப்போம். ஸோ இந்த வேகத்தில் நம்ம கண்டினியூ பண்ணோம். இதே வேகத்தில் போனோம்னா இந்த ஸ்பீடு இனிமேல் இங்கு தான் இனிமேல் குறையத்துக்கு வாய்ப்பு. ஏன்னா இந்த டிக்ஷன் அப்படிங்கிறது தான் தமிழனுடைய டிக்ஷன் பிடிபடுறது அப்படிங்கிறது தான் நமக்கு ஆர்வத்தில் சிக்கலாக இருக்குது. நம்ம பாலகாண்டத்தை ரொம்ப நிதானமாக போகிறது. இப்போ கொஞ்சம் வேறு பிடிப்பிருக்கு. ஸோ வரையில் நம்ம நினைச்சு பார்க்க கொஞ்சம் பெருப்பாக இருக்குது. கவர்ந்தன் படத்துக்கு நம்ம போன தடவை 5 பாடல்களோட நிறுத்தணும். 5 பாடல்கள் முடித்தோம். அதில் வந்து அதனால் 5 பாட்டு முடிச்சிருக்கோம். 6வது பாட்டுலேருந்து ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு எல்லை எப்படின்னு சொன்னால் சபரிபுரம் படம் வரைக்கும் நமக்கு வந்து 67 பாடல்கள் தான் இருக்கும். 67 பாட்டுலாம் கொஞ்சம் பம்பை படத்து பார்க்கலாம், கெட்டுனாக நடக்கும் தொடலாம் என்று ஒரு ஆர்வம் முடிகிறதா பார்க்கலாம். நால்திசை பறவையும் இறுதி நாளுல காற்றிசைத்து எழ எழுந்து உலகை கால் பறந்து ஏற்றிசை துறந்து வந்து இடுங்குகின்றன போர்த்திசை சுற்றிய கரத்து புக்குளார். தேமொழி திறத்தினால் அரக்கன் சேனை வந்து ஏமுற வளைத்ததென்று உவகை எய்தினார். நேமி மால்வரை வர நெருக்குகின்றதே ஆமெனல் ஆய கைமதிக்குள்ளாயினார். இளவலை நோக்கினன் இராமன் ஏழையை உழைவுசை இராவணன் உரையும் ஊரும் இவ் வளவையது ஆகுதல் அரிதி ஐயனம் கிளர்பெரும் இவ்வளவையது ஆகுதல் அரிதி ஐயனாம் கிளர்பெரும் துயரமும் கீழ்ந்ததாம் என்றார். முற்றிய அரக்கர்தம் முழங்கு தானையே எற்றிய முரசொலி ஏங்கும் சங்கிசை பெற்றிலது ஆகலில் பிரிதொன்றாம் என சொற்றனன் இளையவன் தொழுது முன்னினான். தெள்ளிய அமுதென தேவர் வாங்கிய வள்ளை தரவந்தான் வேறோர் நாகந்தான் தள்ளறு வாளோடு தலையினால் வளைத்து உள்ளுறக் கவர்வதே ஒக்கும் ஊழியாய். முதல்ல நம்ம கபந்தனுடைய காட்சியில் நிறுத்தினோம். கபந்த வனத்தில் இவங்க 2 பேரும் புகுந்து கொண்டிருக்கிறார்கள். கபந்தன்கிற அங்கே இருக்கிறது தெரியாது. அங்கே தனு என்கின்ற கதர்வன் சாபத்தினால் கபந்தனாகி அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறான். பெரிய தலையில்லாத உடல், 2 கைகள், ஒரு மார்பு, கால் இல்லை, வயிற்றுல வாய், மார்பில் கண்ணு, மூக்கு எல்லாம் அங்கேயே, 2 பக்கத்துலேயும் 2 காது. அது தவிர 20 காலம் 2 பக்கமும் நீண்ட கைகள். அவர் எல்லாத்தையும் தொழவி எடுத்து தன் வாயிலே போட்டு கொண்டிருக்கான். இதுதான் அர்த்தம். இப்போ இவங்க உள்ளே வந்துருக்காங்க. இவங்களுக்கு இதனுடைய ரீசன் என்னங்கிறது தெரியாது. இது யார் என்ன ஏதுங்கிறது ஒன்றுமே தெரியாது. உள்ளே வந்திருக்காங்க. பிரமிப்புட்டு முடியாத ஒரு பெரிய உருவம். இதில் இனிமேல் தான் அதை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க. அதை 4 திசை பறவை இறுதி நாளுற காற்று இசைத்து எழ எழுந்து உலகம் எங்கனும் ஏற்று இசைத்து உயர்த்து வந்து இடுங்குகின்றன போல திசை சுற்றிய கரத்து புக்குளார். திசைகளில் எல்லாம் துழாவிக் கொண்டிருக்கின்ற அந்த கரங்கள் ராமலக்குவர்கள் அப்பதான் உள்ள வந்திருக்காங்க. உள்ள
நாலு திசை பறவையும் 4 திசைகள் உள்ள கடல்கள் எல்லாம் உலகம் எங்கிலும் காற்று இசைத்து எழ கால் ஊழிக்காலத்து காற்று பலமாக வீசவும் உலகம் எங்களும் ஏற்று இசைத்து, அதாவது கடலெல்லாம் பரவி வந்து நிலத்துல வந்து மோதுவது போன்ற ஊழிக்காலத்து பெருங்காற்று வீசுவதை போன்ற அந்த கரங்கள் திசையெல்லாம் சுற்றிய அந்த கரங்கள் எல்லைக்குள்ள அந்த வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இவங்க சேர்ந்திருக்காங்க. கடத்து பூக்குள்ள வந்து சேர்ந்தார்கள். இது வரைக்கும் தெரியாது. தேர்மொழி திறத்து இப்ப ஒரே ஓசையா இருக்கு, எல்லா இடத்துலயும் ஒரே ஓசையா இருக்கு. ஓசையை பார்த்து ராமன் வந்து வழக்கம் போல இஸ் மிஸ்ரீடிங். தேர்மொழி திறத்தினால் அரக்கர் சேனை வந்து ஏமுறை வளைத்து என ஏங்கிறதுக்கு இந்த இடத்துல காவல் ஏமுறை வளைந்தது என்று ஓகை எழுதினார். நேமி மால்வரை வர நெருக்குகின்றதே ஆம் எனல் ஆய கைமதிலுக்குள் ஆயினார். கைமதிலுக்குள் ஆயினார், கைமதிக்குள் ஆயினார் அப்படின்ட்டு பாடம். கை மதிலுக்குள் ஆயினார் அதனுடைய தேர்மொழி திறத்தினார். சீதையின் காரணமாக ராவணன் தன்னுடைய சேனையை அனுப்பி அந்த அரக்கர் சேனை நம்மை காவலுக்காக வந்து நம்மை எதிர்ப்பதற்காக வந்து வளைத்திருக்கிறது என்று சந்தோஷப்பட்டார். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல அதற்காக பண்ணிடலாம், எல்லாத்தையும் பதிச்சு தீத்து இது பண்ணி விட்டுலாம். கையில செடு கட்டினால் போதும் அப்படிங்கிறாங்க. செடு கட்டினால் சீதை விட்டுவாள் அப்படிங்கிறதா அவருடைய எண்ணம். நேமி மால்வரை வர நெருக்குகின்றது ஆம் எனல் ஆய கைமதிலுக்குள் ஆயினார். சக்கரவாளகிரி அண்டத்துக்கு அப்பாலே இருக்கின்ற சக்கரவாளகிரியில் வந்து சூழ்ந்ததை போல 2 கரங்கள் வந்து சூழ்ந்து கொள்ள அந்த கை மதிலுக்குள்ளே ஆனார்கள். அது கை என்றே அவர்கள் உணரவில்லை. கை மதிலுக்குள் ஆயினார்கள். பெரிய கோட்டை போல இருக்கு, ஏதோ ஒரு நகரம் போல இருக்கு, என்ன இதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு உருவத்தையே கற்பனை பண்ண முடியல இல்லையா? இப்படி நமக்கு வந்து when we see such a thing for first time நமக்கு என்ன தோணுமோ அதை தான் தோன்றது. இளவலை நோக்கினன் ராமன் ஏழையை உழைப்பு செய் ராவணன் உரையும் ஊரும் இவ்வளவேதாகும் ஆகுதல் அரிதி ஐய நம் கிளர்களும் துயரமும் கீண்டுதாம. ராமன் இலக்குவனை பார்த்தார், லக்ஷ்மணனை பார்த்தார். ஏழையை உழவு செய், சீதையை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிற ராவணன் உரையும் ஊர் இங்க வந்து விட்டது. ராதனை பார்த்தா அவனுக்கு அது ஒரு ஊர் மாதிரி இருக்கு. கபந்தனை பார்த்தா அது ஒரு ஊர் மாதிரி இருக்கு. அது ஒரு ஆள் மாதிரி, சபரம் வேட்ட ஆள் என்று உணர்கிறேன் என்று கும்பகர்ணன் பார்த்து சொல்லுவார். ஆளிட இட்ட மலை என்று மலையாம் சமர வேட்ட ஆள் என்று உணர்கிறேன் தோழர் தோல் சொல்ல தொடர்ந்து நோக்குது நாள் விளக்கறிஞர் என்னால சொல்ல போற. அந்த மாதிரி அது பின்னெல்லாம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இல்லை, முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் தானே அதெல்லாம். அதை போல 10 பங்கு 20 பங்குலாம் கும்பகர்ணம் வரப்பாங்க. அது போல 100 பங்கு மூலபல அது படத்தில் வரப்போகுது. அதெல்லாம் பார்த்து வரும்போது அளவே அது ஆகுதுல. அது மாதிரி ராவணனுடைய ஊருக்கு வந்துட்டோம், நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம கட்டம்லாம் பிடிச்சு போச்சு, கிளர் பெரும் துயரமும் கீண்டது, நம்முடைய துன்பம்லாம் முடிஞ்சு போச்சு. இதான் இந்த ஊர், இதை இங்க வந்தாச்சு, வந்துட்டோம்டா, ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம், ராவண ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். வந்துருக்காங்க 500 மைலுக்கு மேல வந்துருக்காங்க. இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா ஒரு 500 மைல் தாராளமா வருது. முற்றிய அரக்கர்தம் முழங்கு தானையில் உடனே லக்ஷ்மணன் எப்பவும் போல தன்னுடைய புத்தியால அதை கணக்கிட்டு சொல்கிறான். He reasons out. முற்றிய அரக்கர்தம் முழங்கு தானையில் இயற்றிய முரசு ஒலி இயங்கும் சங்கு இசை பெற்றுள்ளது ஆதலின் பிரிது ஒன்றாம் என சொற்றனன் இளையவன் தொழுது முன்னிருக்கான். இது வந்திருக்கிறது அரக்கர் சேனையாக இருக்கணும்னாக்க அங்க சங்கொலி இருக்கணும், தாரதப்பட்டையெல்லாம் முழங்கணும், அங்க வந்து பெரிய முரசம் இருக்கணும், இந்த சத்தம்லாம் இருக்கணுமே, இதெல்லாம் காணுமே.
வெறும் சத்தம் மட்டும்தானே கேட்கறது, இறைக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்கறது. ஆகையினால இதுக்கு காரணம் வேற ஏதோ, இது தானே இல்லை. இதுக்கு காரணம் இந்த ஒலிக்கு காரணமாக இருப்பது வேறு ஏதோ ஒன்று, அதலின் பிரிது ஒன்றாம் வேறு ஏதோ ஒன்று என்று சொன்ன இளையவன் தொழுது ராமனுக்கு முன்னாலே நின்றான். தெள்ளிய அமுது எழ தேவர் வாங்கிய வெள்ளையிற்று அறவன்தான் வேறொரு நாகந்தான் அள்ளறு வாளோடு தலையினால் வளைத்து உள்ளுர கவர்வதே உக்கும் ஊழியர். அமுதத்தை எழுப்புவதற்காக, பார்க்கடலிலிருந்து எழுப்புவதற்காக தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து மந்திரமாலையை போட்டு கடைந்தார்களே, அப்போது பயன்படுத்திய வாசுகி பாம்போ அல்லது வேற ஏதோ ஒரு பாம்போ, வெள்ளையிற்று அறவந்தான் தெள்ளிய அமுது எழ தேவர் வாங்கிய வெள்ளையிற்று அறவந்தான், வெள்ளை பற்களை உடைய வாசுகி பாம்போ அல்லது வேறொரு பாம்போ ஏதோ ஒன்று தள்ள அருவாளோடு அதை அந்த பக்கத்துல அப்புறப்படுத்த முடியாத, ஒதுக்க முடியாத வாளை தலையினால் வளைத்து, வாளையும் தலையும் ஒன்னா வளைச்சு ஒரு சர்க்கிள் ஆயிடும். பாம்பு தன் வாழை தானே வாயால கபின அந்த பிக்சர் தான் சொல்றான். தள்ள அரு வாளோடு தலையினால் வளைத்து, வாழை தலையினால பிடிச்சு தன்னோட வாயால கவிக்கொண்டு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்குள்ள உள்ளுர கவர்வதே ஒக்கும் ஓழிய, அதுக்குள்ள ஏதோ ஒரு பாம்பு இந்த மாதிரி எல்லாம் இழுத்துருக்கு, உள்ள இருக்கிற உள்ள ஆகப்பட்டது எல்லாத்தையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது, கவர்ந்து கொண்டிருக்கிறது. அதை போலத்தான் இருக்கிறதை ஒக்கும் ஊழியா என்று ராமனை பார்த்து சொல்றான். என்று என்று இவை விளம்பிய இளவல் வாசகம் நன்று என நினைந்தனர். நடந்த நாயகன் 1-2 யோசனை உனிப்புக்கு ஒன்றுதான் நின்றன இருந்தார் கவந்தன் நேர் சென்றார். வெயில் சுடர் 2 மேருமால் வரை குளிற்றியதாம் என கொதிக்கும் கண்ணினன் ஏற்று இடைக்கு இடை இருகாதம் ஈண்டிய வயிற்றிடை வாயெனும் மகர வேலையாம். ஈண்டிய புலவரோடு அவுணர் இந்துவை தீண்டிய நெடுவரை தெய்வமத்தினை ஊண்டு உயர்வடம் இருக்குடையும் வாங்கதை நீண்டன கிடந்தன நிமிர்ந்த கையினான். தொகைக்கணல் கருபகன் துருத்தி தூங்கு என புகைக்கொடி கனலோடும் பொடிக்கும் மூகினான். பகைத்தகை நெடுங்கடல் பருகும் பாவகன் சிகை கொழுந்து இது என திரும்பி நாவினான். புரண்டு பாம்பு இடைவர வெறுவி புக்கு உரை அறந்தனை நாடி ஓர் அருவி மால்வரை முரண்தொகு நுழை முழு வெண் திங்களை 2 கூறிட்டன இழந்து ஏற்றினான். என்று இவை விளம்பிய இளவல் வாசகம் நன்றி என நடந்த நாயகன் நடந்து கொண்டிருக்கின்ற நாயகன் இப்படி சொன்ன இளவல் வாசகம் நன்று, கரெக்ட், நான் சொல்றது சரிதான், அவன் சொல்ற காரணம் பொருத்தமா தான் இருக்கிறது என்று நினைத்தான். 1-2 யோசனை உள்ள நடந்தான். யோஜனா அப்படிங்கிறது 10 மைல் 27 மைல் 24 ஒரு கணக்கு கொடுத்துருக்கான். இல்லை எத்தனமோ குரோஷம், 4 குரோஷம் சேர்ந்தா ஒரு யோசனை, ஒரு காவலமோ இல்லை ஒரு யோசனையோ சொல்லலாம். அதில் அதுபடி பார்த்தா 10 மைல் ஆகுது. என்ன கணக்கோ தெரியாது, லாங் டிஸ்டன்ஸ். அவனே 1-2 காவதான் தான் சொல்கிறான், 1-2 யோசனை. சும்மா அவ்வளோ தூரம் ஒரு 10-20 மைல் நடந்து போனாங்க. உள்ள நடந்து போனதுக்கு அப்புறம் உள்புக்கு ஓங்கல் தான் நின்று என இருந்த கவந்தன் நேற்றார். ஒரு மலை அங்கே கிடந்தது போல கிடந்த கவந்தனுக்கு முன்னால போய் நின்னார்கள். என்ன இருக்கு அங்க? 2 கால் கிடையாது, 2 கை மட்டும் இருக்கு, தலை கிடையாது, 2 கண்ணு இருக்கு. அந்த முந்தின பாட்டுல என்னன்னா இப்படி அவன் இது பண்ணும் போது அவங்க இந்த எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 யோசனை கையோட அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். அது வளைச்ச கை அப்படி அவ்வளவு தூரத்துக்கு இது வளைச்சிருக்கு. உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் வாரி வாய்க்குள்ள போட்டு இருக்கு. 1-2 யோசனை, 1-2 யோசனை, ஒரு 10-20 மைல் உள்ள நடந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு மலையே நின்றதை போல இருந்த அந்த கவந்தனை பார்த்தாங்க. டோட்டல் பிக்சர் இஸ், நீங்க என்ன பண்ணிக்கணும்னா 2 கால் இல்லாத மனுஷனை கற்பனை பண்ணிக்கணும். 2 கை, மார்பு வரைக்கும் உடம்பு, மார்பிலேயே எல்லாம், தலையில ஒண்ணுமே தலைங்கிற சமாச்சாரமே கிடையாது. இப்படி கிடக்கும்.
அவனுக்கு நேரே போய் நின்றார்கள். வெயில் சுடர் இரண்டினை மேறு மால்வரை குயிற்றியதாம் என கொதிக்கும் கண்ணின. வெப்பமிக்க ரெண்டு சூரியனை எடுத்து மேறு மால்வரையில அப்படி உள்ள வச்சு கொதிக்கின பதிச்சுட்டா எப்படி இருக்கும்? ரெண்டு சூரியனை மாறுல தாங்கின மேறு எப்படி இருக்கும்? அப்படி குயிற்றியதாம் என கொதிக்கும் கண்ணின. வால்மீகி ராமாயணத்துல இன்னும் பயங்கரமான ஒரு காட்சி சொல்றாங்க. ஒத்த கண்ணா சொல்றாங்க. ஒரு கண் அப்படிங்கிற ஒரு ரெண்டு கண்ணு சொல்றாங்க. அவர் என்ன மார்புல கண்ணு, வயிற்றுல வாய், நடுவில் மூக்கு, இந்த மாதிரி அவர் ரெண்டு கண்ணா சொல்றான். ஈற்று இடைக்கு இடை இரு காதம், ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் நடுவில் 2 காதம் தூரம். அப்படிப்பட்ட வாய் எவ்வளவு இருக்கணும்? 32 பல்லுக்கு. 32 பல்லு கணக்கு வச்சுப்போம். நம்ம கணக்கு பிரகாரம் வச்சு, மனுஷன் கணக்கு பிரகாரம் வச்சுப்போம். அதுக்கு எத்தனை பல்லு யார் கேட்டா? ஈண்டிய வயிற்றிடை வாய் எனும் மகர வேலையா. வாய் என்கின்ற கடல், வாய் என்ற மீன் நீந்துகின்ற பெரிய கடலாக இருக்கிறது அவனுடைய வாய். மீன்ல நீந்துது. வாய் எனும் மகர வேலையா. மீன் நீந்தக்கூடிய கடலை போன்ற பறந்து கிடக்கின்ற வாய். ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் நடுவுல 2 கால் தூரம். அப்படி ஈண்டிய புலவரோடு அவுணர் இந்துவை தீண்டிய நெடுவரை தெய்வ மத்தினை பூண்டு உயர்வடம் இருகுடையும் வாங்கலை நீண்ட கடந்தான்னு நிமிர்ந்த கையின. கை எப்படி கிடக்கு அப்படின்னு சொன்னா, மந்திரமலைய எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா பல்ல வந்து சுறாவா எடுத்துக்கலாம். கூர்மையான பல்ல இந்த சுறாவோட இது மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் விளக்கம் கொடுக்கும்போது சுறாமீன்களுடைய சமுத்திரத்தை உடையவன்னு தான் போட்டிருக்காரு. ஸோ நம்ம அப்படி எடுத்துட்டோம். மகர மீன்கள் அப்படிங்கிறது ஓமை தான். பட் ஓமையா வாய் வந்து சமுத்திரத்துக்கு ஓமை, அதுல இருக்கிற அந்த பற்கள்லாம் சுறாமீன் ஓமைன்னு வச்சுக்கலாம். டால்பின் மாதிரி குடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. டால்பின் மாதிரி வச்சா டென்டிஸ்ட் இல்ல டால்பின் மாதிரி நீட்டிட்டு போயிடும். இந்திய புலவரோடு அவுணர் இந்துவை தீண்டிய நெடுவரை தெய்வ மத்தினை பூண்டு உயர் வடம் இருகுடையும் வாங்கலை நீண்டன கிடந்தன நிமிர்ந்த கையினா. இந்த காட்சியை நீங்க வாங்குறதுக்கு முன்னால, மனசுல வாங்கிக்கிறதுக்கு முன்னால அந்த காட்சியை வாங்கிக்கணும். தேவர்கள்லாம் அமிர்தம் கிடைக்கிறதுக்காக மந்திரமலையை கொண்டு வச்சாங்க. மந்திரமலையை கொண்டு வச்சாங்க. அதுக்கு ஒரு ஃபல்க்ரம் வேணும், சாட்சி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அது என்னன்னாக்க நிலாவில் சாட்சி வச்சாங்க. எல்லாமே அதுல இருந்து தான் வந்தது. திங்கள் வந்து ஃபல்க்ரமா இருந்ததுக்கு ஒரு கதை உண்டு. அதான் இந்துவை தீண்டிய நடுவரை அந்த இடத்துல போய் சாட்சி வச்சிருக்கிற பாம்பு மலை, மந்திர மலை. அந்த மந்திர மலையை சுத்தி வாசிக்கு பாம்பு சுத்தி இருக்காங்க. இப்பதான் வாசிக்கு பாம்பு சுத்தி இருக்காங்க. 2 பக்கம் அது நீண்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு தலைப்பகுதி, அந்த பக்கம் வால் பகுதி நீண்டு இருக்கு. நடுவில் அது உடம்பெல்லாம் சுத்தி இருக்கு, மலையை சுத்தி. இப்ப இவனோட கை 2 இப்படி கடக்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த மலையை சுத்தினா அது ஒண்ணுதான் நடுவில் இருக்கிறது மிச்சம். நடுவில் அந்த பாம்பு சுத்திக்கல. 2 பக்கத்துல 2 அந்த பெரிய பாம்புகள், ஒரே பாம்பு கிடக்கிற மாதிரி. இந்த பக்கம் தலைப்பகுதி, இந்த பக்கம் வால் பகுதி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தலைப்பகுதி ஒரு பக்கம் வால் பகுதியாக கிடக்கிற மாதிரி, பெரிய மந்திரகிரியே கிடக்கிற மாதிரி கிடக்க. இது வந்து கற்பனைக்கு நம்ம அவனுக்கு எதிரில் எவ்வளவு பெரிய ஒரு இம்போசிங் இமேஜ் இருந்தது அப்படிங்கிறத. தொகைக்கனல் கருமகன் துருத்தி தூம்பு என புகைக்கொழி கனலோடும் பொடிக்கும் மூக்கின பகை தகை நெடுங்கடல் பருகும் பாவகன், பாவகன்னா அக்னி, சிகை கொழுந்து இது என திருகுனாவே. கருமான் இருக்கார் இல்லையா, கொல்லர், இரும்பு வேலை செய்யறார். அவருடைய துருத்தி தூம்பு, வெல்லோன்னு சொல்றாங்க, அவருடைய துருத்தி தூம்பு என அந்த மூக்கு புகை கொடி கனலோடு பொறிக்கும். மூக்கிலிருந்து புகையும் நெருப்புமாக வெளிப்படுகிறது. பகைத்தகை, பகை குணமுடைய பெரிய கடலை குடிக்கக்கூடியவனாகிய அக்னி, அவனுடைய நெருப்பு வருகிறது.
புகைக்கொடின்னு ஏன் போட்டிருக்காருன்னா அந்த நெருப்பை வந்து ஒரு கொடியாகும், அதுக்கு வந்து அந்த தூமுக்கு எதுவும் கொடி காம்பா புகை. என்ன எது கொடி? வேற 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 என்ன இருக்கு என்ன இருக்கு? பாலகன் சிகை கொழுந்து இது என திருநாவன். அக்னியினுடைய பெரிய ஃபிளேம், நீண்ட அக்னிக்கே நாவன் தான் நம்ம சொல்றோம். அக்னியே ஜிஹ்வான் தான் சொல்லுது. அதுக்கு வந்து ஏழு சக்தி ஜிஹ்வான்னு சொல்றது. 7 நாவு படைத்தவர் அப்படின்னு சொல்றது. அவனுடைய அக்னியினுடைய கொழுந்து, நீண்ட கொழுந்து எழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நாக்கு வெளியில வந்து போயிடும். என திருகு நாவின் அலைந்து கொண்டிருக்கின்ற, எல்லா பக்கத்திலும் திரிந்து கொண்டிருக்கின்ற நாவை உடையவர். புரண்டு பாம்பு இடை வெறி புக்கு உரை அரண்டனை நாடி ஓர் அருவி மால்வரை முரண் தொகு முழை நுழை முழுவெண் திங்களை 2 கூறிட்டன இலங்கை ஈற்றினான். இதையும் மறுபடியும் விளக்கணும். சந்திரன் வந்து ராகு கேது பாம்புகள் தன்னை பிடித்துக் கொள்ள போகிறது அப்படின்னு பயந்து போய் தன்னுடைய உறைவிடத்துக்காக நாடி தான் ஒளியறதுக்காக ஒரு இடம் தேடி வந்து இவன் வாயுள்ள நோஞ்சா மாதிரி இருந்தது. இங்க வந்து ஒண்ணு புண்ணியல், அதை 2 கூறாக்கிட்டான். முழுவெண் திங்கள் 2 கூறிட்டன. இங்க வந்து அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, 2 துண்டா தான் போச்சு. அது ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தட் இமேஜ் அவ்வளோதான். 2 கிருசன் மூன், அவனுடைய பல்லு கோரப்பல்லு 2 கிருசன் மூன். முழுவெண் திங்களை 2 கூறிட்டன. இது வந்து ஷேப் பார்க்க முடியாது. 2 கிருசன் மூன் மாதிரி அவனுடைய கோரைப்பற்கள் முளைத்திருந்தன. அது எப்படி பாம்புக்கு தப்பி இவன் வாயில வந்து முழுவெண் திங்கள் 2ஆ போச்சு. அப்படி வந்தும் ஒன்றும் புண்ணியம் இல்லை, ராட்சசம் வாய்ப்பட்டு புண்ணியம் இல்லை அப்படிங்கிற அதுல ஒரு நையாண்டி இருக்க. ஓத நீர் மண்ணிவை முதல ஓதிய பூதமோர் 5 பொருந்திற் சன்றியே வேதநூல் வரன்முறை விதிக்கும் 50 பாதகம் திரண்டுயிர் படைத்த பண்பினான். வெய்ய வெங்கதிர்களை விழுங்கும் வெவ்வரா செய்தொழில் இலதுயில் செவியின் தொல்லையான் பொய்கடர் வன்மையில் புதியும் புன்மையோர் வைகுறும் நரகையும் நகும் வயிற்றினான். முற்றிய உயிரெல்லாம் முருங்க வாரித்தான் பற்றிய கரத்தினன் படைத்த வண்ணையில் துற்றிய பூதரும் தோற்றத்தால் அவன் கொற்ற வாய்தல் செயல் குறித்த வாயினான். ஓலமார் கடன முழங்கும் ஓதையான் ஆலமே என 2 அழன்ற ஆக்கையான் நீலமால் நேமியின் தலையை நீக்கிய காலநேமியை பொறும் கவந்த காட்சியான். தாக்கிய தனப்பில்கால் எரிய தன்னுடை மேற்குயர் கொடுமுடி இழந்த மேருநேர் ஆக்கையின் இருந்தவன் தன்னை அவ்வழி நோக்கினர் இருவரும் நுணங்குகள் யார். ஓத நீர், குளிர்ச்சி பொருந்திய நீர், மண் இவை முதல ஓதிய பூதம் ஒரு 5. நீர், நெருப்பு, மண், அக்னி, வாயு, ஆகாயம், இந்த மாதிரி 5 பூதங்களும் பொருந்தி பஞ்சபூத சேர்க்கையினாலே எல்லாருக்கும் உடல் உண்டாகிறது. ஓத நீர் மண் இவை முதல ஓதிய பூதம் ஓர் 5 பொருந்திற்று அன்றியே. அப்படி ஒரு பொருந்தவில்லை. வேத நூல் வரன்முறை விதிக்கும் 50 பாதகம், வேதங்கள் குறித்து 50 பாதகங்கள் என்று எதையெல்லாம் சொல்லியிருக்கோம், அந்த பாவங்களே ஒன்று திரண்டு அந்த உருவத்துக்கு ஒரு உயிர் வந்தவங்க எப்படி இருக்கும், அந்த மாதிரியான தன்மையுடைய பண்பினான்னா தன்மையுடைய பஞ்ச பாதகங்களாலான ஒரு உருவத்துக்கு உயிர் படைச்சாம. வெய்ய வெங்கதிர்களை விழுங்கும் வெவ்வரா செய்தொழில் இல துயில் செவியின் தொல்லையாம். வெய்ய வெங்கதிர்களை விழுங்கும் வெப்பமானதும் அல்லது விரும்பத்தக்கதுமான ஒளிக்கதிரை வீசுகின்ற சூரிய சந்திரர்களை விழுங்குகின்ற ராகுக்கு எதுவான பாம்புகள் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், பேசாம வந்து சும்மா தூங்குற மாதிரியான காதுவாட்ட செவியின் தொல்லையான். தொலையான் துளைதான் தொலை வந்து தொல்லை. பொய்களர் வன்மையில் புரியும் புண்மையோர் வைகுறும் நரகையும் நகும் வயிற்றினான்.
அர்த்தம் பார்க்கணும்னு சொன்னா இது இந்த திருக்குறளுக்கு விளக்கமான ஒரு பாட்டு இருக்கு. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுன்னு அண்ணாத்தல் செய்யாது அழகு. என்ன சொல்றாருன்னா அவர் கிண்டல் பண்றாரு. டேய் உணர்ந்தினியே, நரகம் இருக்க, அங்க வந்து நரகத்துல பணத்துக்கு இடம் கிடையாது. பணம் கூட நரகத்துக்காக வாய் திறக்காது. அண்ணாத்தல் செய்யாது அழகு. அழகுன்னா நரகம். நரகம் அண்ணாத்தல் செய்யாத வாயை புழக்காது. எதுக்காக? ஊன் உண்ண. ஊன்கிறது என்ன? பணம். உயிருக்கு மட்டும்தான் அங்க இடமே தவிர உடலுக்கு அங்க இடம் கிடையாது நரகத்துல. நரகத்துல கூட உடலுக்கு இடம் கிடையாது, உயிருக்கு. வயராகிய பாழ் நரகத்துக்கு உடல் தான் உடலுக்கு இடம். அவையினால உன் வயிறு பெரிய நரகம் அப்படிங்கிற அதைத்தான் கிண்டல் பண்றான். அந்த கிண்டல் தான் சொல்றாங்க. பொய் கிளர் வன்மையில் புரியும் புண்மையோர் வைகுரும் நரகையும் நகும் வயிற்றினும். பொய் முதலாகிய எல்லா பாவங்களையும் செய்யக்கூடிய பாவியர்கள் எந்த நரகத்துல போய் வசிப்பார்களோ அந்த நரகங்களை எல்லாம் பார்த்து பரிகரிசிக்கக்கூடிய எள்ளி நகையாடக்கூடிய வயிற்றுகளை. இதையும் அந்த குரலையும் கொண்டு போய் சேர்த்தாதான் அது புரியாது. வயிற்றுக்குள்ள போறதுக்கு நரகத்துக்கே போயிடலாம். அவரு ரொம்ப அழகா சொன்னார். நரகம் கூட உயிருக்கு தான் வாய் திறக்குமே தவிர உடலுக்கு வாய் திறக்காது. நீ பணத்துக்கு வாய் திறக்க யார சொல்றாங்க? அண்ணாத்தம் செய்யாத அழகு. அவ்வளவு கேள்வி. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுன்னு அண்ணாத்தல் செய்யாத அழகு. ஓரம் ஆர்கடல் என முழங்கும் ஓதையம் ஆலமே என முற்றிய உயிரெல்லாம் முருங்க வாரி தான் பற்றிய கரத்தினன் பனைத்த பண்ணையில் துற்றிய புகுதரும் தோற்றத்தால் நமன் கொற்ற வாய்தல். வாய்தல் இருக்க வாய்தல் தான். வாய்தல் செயல் குறித்த வாயினா. அங்கே கிடைத்த உயிர்கள் எல்லாம் கையில முற்றுகை தன்னுடைய 2 கையாலையும் சுற்றி முற்றி சேர்த்து தன்னுடைய 2 கைகளின் எல்லைக்குள்ள என்னென்னலாம் கிடைக்கிறதோ அத்தனையும் வாரிதான் வயதுக்குள்ள கொண்டுருக்கான். வாரி தான் பண்ணிட்டு இருக்கான். நாடு கூட தான் பண்ணிட்டு இருக்கான். பற்றிய கரத்தினன் முற்றிய உயிரெல்லாம் முருங்க வாரி அழிந்து போகும்படி வாரி. முருங்குதல் அழிதல். எரிதல் பற்றி எரிதல்னு ஒரு பொருள். பற்றி எரிதல் எரிதல்னாலே அழிதல். இந்த இடத்துல வந்து அழிதல் அப்படிங்கிற பொருள் மட்டும்தான் எடுக்க முடியும். முருங்க வாரி எல்லாம் அழிகின்ற மாதிரி வாரி எடுத்துக்கொண்டு தன் கையில கொத்தா எடுத்து இந்த பனைத்த பண்ணை அடர்த்தியாக கூட்டமாக சேர்த்து தன்னுடைய வயிற்றுல திருத்திக்க. வாய் எது வயிறு எது எல்லாம் ஒண்ணுதான். துற்றிய புகுதரும் தோற்றத்தால் போட்டு திணிச்சு கொண்டே இருக்கின்ற காரணத்தினால இங்க வந்து பண்ணைக்கு படகுன்னு போட்டிருக்காரு. பண்ணைனா கூட்டம். அது புரியுது. இவர் வந்து பருப்புள்ள படகு போன்ற வயிற்றுல போட்டாரு. கொஞ்சம் எட்டிக்கிட்டி எல்லாம் பாருங்க, பண்ணை படகுன்னு கீழே போட்டிருக்காரு. அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு போல இருக்கு. அவர் நீட்டிட்டாரு. ஆனா பண்ணை கூட்டம்னா தான் அங்க பொருத்தமா இருக்கு. அந்த கூட்டமா குப்பெல்லாம் எடுத்து வாரி வயிற்றுக்குள்ள திணிச்சுட்டே இருக்கான். திணிச்சுட்டே இருக்கிறதுனால நரக வாசல்ல போய் நின்று பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல எத்தனை உயிர் அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு போகும். நரக வாசல்ல போய் நின்னா சுக வாசலை விட நரக வாசல் நிறைய டிராபிக் ஜாம். அப்படி டிராபிக் ஜாம் ஏற்படுற இதுவா இருக்கிறதுனால அது வந்து யமபட்டணத்தினுடைய வாசம் மாதிரி இருந்துதான். யமனுடைய வெற்றி பொருந்திய வயிறு வந்து யமனோட ஊரை விட மோசம். வாய் வந்து யமன் ஊருக்கு ஈக்குவல். அது வாய் வாசல், யமனுடைய வாசல். ஓலமார்கடல் என வழங்கும் ஓதையா ஆரவாரம் பொருந்திய கடலை போல முழக்கமிடுகின்ற ஓசை எழுப்புவார். ஓதைனா ஓசை. ஆலமே என 2 அழன்று ஆக்கையா.
அகன்றங்கிறது இரண்டுங்கிற பொருள் இருக்காது. இருண்டுன்னு இருக்கணும். அதான் சொல்லுங்க, அதை சொல்லுங்க. இருண்டு என்னடா இரண்டு வந்ததுன்னு நான் யோசிச்சுருக்கேன். ஆலமே என இருண்டு அழன்ற ஆக்கையா நீலமால் இரண்டுக்கு கருத்துன்னு பொருள் போட்டிருக்காரு. ஆனா வார்த்தை வந்து இரண்டுன்னு தப்பா கீழே இருக்க. இரண்டுக்கு கருத்துன்னு அர்த்தம் கரெக்டா இருக்கு. அர்த்தம் கரெக்டா இருக்கு. ஆனா ரகரம் தப்பு. ஆனா இங்க ரூக்கு வந்து ரா போட்டேன். அதுக்காக 2-3 பிரதி கையில வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. இங்க இருக்க உருவாக்காம இருக்கிறது நாம ஒரு பிரதி உருவாக்காம இருக்கிறது அதை விட நம்ம சரியா நல்லது. நாம யாரு திருத்தது நம்ம வந்து சரி பண்றது அப்படின்னா அவரை இந்த கதையா தான் போவோம். ஓவேசா கதையா தான் போவோம். ஆலமே என இருண்டு அழன்ற ஆக்கியம் விஷத்தை போல கருத்து திரண்ட பெரிய உடலை உடையவர் நீலமால் நேமியாந்தலையை நீக்கிய காலநேமியை நீலமால் திருமால் நேமியால் தன்னுடைய சக்கரப்படையினால தலையை நீக்கிய காலநேமியை பொறும் கவர்ந்த காட்சியா. காலநேமின்னு ஒரு புள்ள இரண்யனுக்கு இரண்யனோட பிள்ளைகள் இன்னொரு பிள்ளை அவன் ஒருத்தந்தான் பிள்ளை. அவன் தவிர இன்னும் பிள்ளை இருக்காங்க. இருந்தார் 100 கைகளும் 100 தலைகளும் இருக்கு. அதை வந்து தன்னுடைய சக்கரப்படையால எல்லா கைகளையும் எல்லா தலைகளையும் வெட்டி வீழ்த்தினான். அப்ப கூட அடங்காம அந்த வேகம் அடங்காம அந்த வெறும் மார்பு எழுந்து போருக்கு கிளம்பிட்டான். அந்த கருடன் வந்து தன்னுடைய மார்பை தள்ளிவிட்டான். அப்படி அன்றைக்கு 100 கைகளையும் 100 தலைகளையும் துமித்து நீக்கிய கபந்தம் எப்படி இருந்ததோ, காலநேமியோட கபந்தம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி கபந்தம் இந்த கபந்த காட்சி. அந்த கபந்தத்துக்கு தலையற்றதுங்கிற பொருள், இதுக்கும் அதே பொருள். ஆனா இது கபந்தம்ங்கிற அந்த அடக்கனையும் இதுதானே அவனுடைய காரண பெயர் தானே. தாக்கிய தனப்பில் கால் எரிய எப்படின்னா ஒரு காலத்துல பின்னால வரும் மேருக்கும் காற்றுக்கும் ஆதிசேஷனுக்கும் பெரிய சண்டை. யாருக்கு பலம் காத்து. மேருவை வந்து அவர் பொத்தி அடக்கிட்டார். மேருவை பொத்தி அடக்கின போது காற்று வேகமா வீசியது. நான் பறிச்சு எரிஞ்சிடுறேன் மேருவை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீசியது. அதை விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் அமுக்கிட்டார். அவர் கொஞ்சம் லேசா அப்படி தலையை தூக்கினார். தலையை தூக்கினோன்னா தலையை மேருனோட சிகரத்தை வெட்டின்னு கொண்டு போய் தள்ளி விட்டுட்டான். அப்படி தள்ளி விட்டது தான் திருவிட பர்வதமா போய் விழுந்தது. அதுல நேரத்தான் லங்கை கட்டினாங்க அப்படிங்கிற அதே கதை திருச்சி மலைக்கோட்டை கொடுமுடி கேள்வி சொல்றாங்களோட கொடுமுடி அந்த இதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடக்க முடியாத தனப்புயில் அடக்க முடியாத தணிக்க முடியாத கால் எரிய காற்று வீச தன்னுடைய மேற்குயர் கொடுமுடி இழந்த மேரு நேர் தன்னுடைய சிகரத்தை இழந்ததாகிய மேருவை போல கொடுமுடி. நான் சொல்றது ஊரோட பேரு. தமிழ் சொல்லும் கொடுமுடி தான். அந்த ஊரோட பேருக்கு காரணமே தான். அது சிகரம். சிகரம் வடமொழி. இந்த மேரு நேராக்கேன் அப்படிப்பட்ட மேருவை போன்ற மேருவை நிகழ்த்ததாகிய உடலில் இருந்தவன் தன்னை, உடலோடு இருந்தவன் தன்னை அப்படி நோக்கினர் இருவரும் நுணங்கு கேள்வியார். எல்லா சர்வசாஸ்திர கடலாகிய ராமலக்ஷ்மணர்கள் அங்கே வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்றவர்கள் போல அவர்களிடமிருந்து கற்றவர்களாகி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூட கூட உரையாசிரியர்கள் சேர்த்துப்பாங்க. அப்படி நோக்கினர் இருவரும் நுணங்கு கேள்வியார். சாத்திரங்களிலே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியவர்களாகிய இருவரும் இது என்ன அப்படிங்கிறது பார்க்க they tried to reason out இது என்னது, இது வரைக்கும் பார்க்காத விஷயமா இருக்கு அப்படின்னு தேடுறாங்க.
நீர் புகு நெடுங்கடல் படிக்கணும், இது படிக்கணும். ஆக வந்து சிகரங்களை இழந்த மேருமலைக்கு சிகரத்தை இழந்த மேருமலையா? முந்தின பாட்டுல வந்து கைகால இழந்த காலநேமின்னு வந்தது. அதுவும் அதே மாதிரி ஒரு இதுதான், வெட்டி எறியப்பட்டது. இங்க வந்து சிகரத்தை வந்து காற்றுனால காட்டு தள்ளி போயிட்டு. நீர்புகு நெடுங்கடல் அடங்கு நேமிசூழ் பார்புகு நெடும்பகு வாயை பார்த்தன சூர்புகள் அரியதோர் அரக்கர் தொன்மதில் ஊர்புகு வாயிலோ இது என்று உண்ணினான். அவ்வழி இளையவன் அமர்ந்து நோக்கியே வெவ்விய தொருபெரும் பூதம் வில்வதாய் வெவ்விய தன்கையின் வளைத்து வாய்ப்பையும் செய்வதென் இவன் எனச் செம்மல் சொல்லுவான். பாரிடமே இது பறவை சுற்றுறும் பாரிடம் அரிதென பறந்த மெய்யது பாரிடம் வலம்பர பறந்த கையது பாரிடந்தெடுத்த மாவனைய பாழியாய் தோகையும் பிரிந்தனள் எந்தை துஞ்சினான் வேகவம் பழி சுமந்து உழல வேண்டலேன் ஆகலின் யான் இனி இதனுக்காம் இடம் ஏகுதி ஈண்டு நின்று இடவலே என்றான். ஈன்றவர் இடர்பட எம்பி துன்புற சான்றவர் துயருற பழிக்குச் சார்வமாய் தோன்றலின் எண்ணுயிர் துறந்த போதலால் ஊன்றிய பெரும்படி துடைக்க ஒண்ணுமோ. பழைய மூடுக்கு போயிட்டார். என்ன இப்ப நீர் புகு நெடுங்கடல் அடங்கு நேவி சூழ் பார் புகு நெடும் பகுவாயை பார்த்தனர். நெடுங்கடல் அடங்கும் சக்கரவாளகிரியை கிரி சூழ்ந்த கடலை அதுவும் பாரும் ஒன்னா சேர்ந்து உலகம் பூரா ஒரே நேரத்துல ஒரு வாயில போயிடணும்னா அகலது முன்குவான்னு சொல்லுவாங்க. அப்படியே நேரம் அப்படியே எடுத்து ஒரு வாயில முன்னிடுவான் உலகத்தை. அப்படி கடலோடு சேர்த்து ஒரு வாயில உலகமே அந்த வாய்க்குள்ள போகும்படியான அந்த பெரிய பகுவாயை பிளவுபட்ட வாயை பார்த்தார்கள். சூர் புகழ் அது அரியதோர் அரக்கர் தொன்மதில் ஊர் புகு வாயிலோ இது என்று. இதுதான் லங்காபுரியினுடைய கோட்டை வாசலோ என்று நினைத்தார்கள். எப்படி வந்தது? சூர்னா தேவர். சூர் புகழ் அரியதோ தேவர்கள் புக முடியாத தொல் மதிலை உடைய பொன்னால் இட்டு செய்யப்பட்ட மதிலை உடைய ஊர் இலங்கை. அதற்கு புகுகின்ற கேட்வே புகுவாயில் கேட்வே ஆஃப் லங்கா இதுதானா அப்படின்ட்டு. இது வந்து சாரி ஒரு அவங்களுக்கு வந்து அவர் இருக்கிறது இலங்கைங்கிற பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த பேர் தெரியாது, ஆனா அரக்கர் ஊர்னு தெரியும். ராவணன் பேர் தெரியும், ஆனா ராவணன் எங்க இருக்கான் அது அந்த ஊர்ல இலங்கைங்கிற அந்த விவரம் அவங்களுக்கு குழப்பம் என்னன்னு சொன்னா, ராவணனுடைய புகழ் வந்து உலகம் கூட பரவி இருந்தது. ராமனுடைய முன்னோர்கள்ல ஒருத்தனை ராவணன் கொண்டுருக்கான். அதனால அவங்களுக்கு எல்லாம் பேர் தெரியாது, ஊர் தெரியாது அப்படின்னு சொல்றதுல பண்ண முடியாது. ஆனா என்ன செய்ய தெரியாது அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல வச்சிருக்காங்க மூடவும் வந்துங்கிறது தெரியும். ஆனா அயோத்தியா இதுல வரல, நிதில இதுல வரல, இதுல வரல, இந்த தண்டகாரன்லாம் அதுல வரல. ஆனா அதுக்குள்ளெல்லாம் என்னுடைய அவுட் போஸ்ட் பரவித்தானே இருக்கு. ஜனதானத்துல எல்லாம் என்னுடைய அவுட் போஸ்ட்ல பரவித்தானே இருக்கு. அதுதானே இவங்க சூப்பனைகள்லாம் பார்க்குறேன், கணக்கு ரூபமாக பார்க்குறேன். அது வந்து என்னன்னாக்க இலங்கைங்கிற ஊரா இல்ல அவனுடைய தொல்மதில் ஊர் புகுவாயிலோ அப்படிங்கிறதுனால நம்ம வரவச்சுக்கணும். சூர் புகழ் அறியது அப்படிங்கிற சூர்ங்கிறது யமன்னு ஒரு அர்த்தம் உண்டு, தேவர்னு ஒரு அர்த்தம் உண்டு. இது நம்ம முன்னாடி பார்த்தோம் சூரருத்தவனும் சுரர் நேமியும் அது சூரன், அந்த சூரபத்மன் அப்படின்னாக்க இது சூர்ண தேவர்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல தேவர்னு எடுத்துக்கணும். ஏன்னா சூர் புகழ் அரியது ஒரு ஊர், அரக்கர் தொல்மதில் ஊர். அப்ப என்ன யார் புக முடியாது அங்க உள்ள புக முடியாது அப்படின்னு சொன்னா தேவர்களும் உள்ள புக முடியாது ஊர். காவல் நிறைந்த ஊர். வருவாங்க உள்ள வந்து வேலைக்காரனா தான் வர முடியுமே தவிர சண்டைக்காக போக முடியாது. அதாவது இந்த மாதிரி பாடல்கள்ல இன்னொரு அழகு என்னன்னா, இது வந்து எதுகைக்கு மீறி இன்னொரு ஸ்டெப் மேல போறாரு. பாத்தீங்கன்னா நீர் புகு, பார் புகு, சூர் புகு, ஊர் புகு.
இதுல நாலுலயுமே ரெண்டாவது எழுத்து இருன்னு இருந்தாலே போதும், எதுக்கே சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஆனா அவர் என்ன பண்றாரு, இந்த புகுதல்ங்கிற ஒரு காமன் அம்சத்தை 4 வரைக்கும் வச்சுட்டு அதுக்கு ஒரு தொடர்ச்சியும் இருக்கு. இது வந்து வலிய திணிச்ச மாதிரி எந்த இதுவுமே இல்லை. அது அது ஒரு தனி அழகு. இந்த 4 விதமான போயிட்ரின்னு பார்க்கும்போது அவங்க பண்ற நகாசு வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து பாரிடமா இருக்கேன். கரெக்ட், அதான் சொன்னேன். அடுத்து அந்த யமகம், அது யமகம், இது யமகம் இல்ல. இங்க வந்து ஒவ்வொன்றும் ஒரு நீர் புகுதல்னா தண்ணீர் போய் சேர்க்கிற கடல்ல சேர்றது, பார் புகுதல்னா பாறையே எடுத்த வாயில போட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி, சூர் புகுதல்னா ஒரு மனிதர் உள்ள புகுற அந்த நிகழ்ச்சி, கடைசியா வந்து ஊர் புகு வாயில்ங்கும் போது அது வந்து ஒரு நவுன் ஆயிடும். ஊருக்குள்ள புகுகின்ற வாயில், அது ஒரு நவுன். அந்த புகுங்கிற முதல் 3 இதுல வந்து அது வெர்பு, 4வது இதுல நவுனா பயன்படுத்துறாரு. அதே சொல்ல